அகஸ்தியரை பற்றி நாம் எண்ணும் பொழுதெல்லாம் அவர் தாய் கருவிலை பெற்ற நஞ்சினை வென்றிடும் மகா பச்சிலைகளின் மனங்களையும் மூலிகளின் அந்த சக்தி வாய்ந்த ஆற்றல்களையும் நாம் நுகரும். அது ஒரு பருவமாகவே ஞான குரு உபதேச வாயிலாக நமக்குள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது அகஸ்தியர் எண்ணும் பொழுதெல்லாம் அவர் நுகர்ந்த அந்த பச்சிலையின் மனங்களை நாமும் நுகர்தல் வேண்டும். அதை நமக்குள் ஆழமாக பதிவு செய்து அந்த பச்சிலையின் மகா பச்சிலையின் மனங்களை சுவாசித்து நுகர்ந்து நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் அதை செலுத்தி பழகுதல் வேண்டும். அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அடிக்கடி அந்த சக்திகளை ஏங்கி நாம் தியானித்தல் வேண்டும். இவ்வாறு ஏங்கி நாம் தியானிக்கும் பொழுது நம் உயிரே ஈசனாக கடவுளாக இருந்து நாம் எண்ணிய அந்த அகஸ்தியமா மகரிஷின் அருள்சக்திகளை நமக்குள் கருவாக இரத்தத்திலே உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த உயிரே அதை உருவாக்குகின்றது. அத்தகைய கருவின் தன்மை பெறச் செய்வதற்கு நமது உயிரே குருவாக இருக்கின்றது. நம் குருநாதர் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவினுடைய அருள்சக்தியை பெற்று அவர் வழியில் அகஸ்தியரின் அரும்பெரும் சக்திகளை நாம் நுகர பழகிக் கொள்ளுதல் வேண்டும். அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அவன் எப்படி அந்த துருவ நட்சத்திரமாக உருவானானோ அந்த உணர்வினை அவன் சென்ற பாதையில் நாமும் சென்று 6வது நிலையை 7வது ஒளியாக மாற்றி சப்தரிஷி மண்டலத்தை அடையும் சக்தியை நாம் பெறுதல் வேண்டும். இங்கே நாம் உபதேசிக்கும் பொழுது குருநாதர் உபதேசிக்கும் பொழுது அகஸ்தியன் பெற்ற அரும்பெரும் சக்திகள் நம் அருகிலேயே வந்தது போன்று இருக்கும். அகஸ்தியனை பற்றி உபதேசிக்கும் பொழுதெல்லாம் அவன் நுகர்ந்த மகா பச்சிலையின் மனங்கள் உங்களுக்குள் அது சூழ்ந்து உங்களை சுழன்று வரும். அந்த மனங்கள் உங்கள் உடலிலே புதுமையான நிலைகள் இரத்த நாளங்களிலே ஊர்ந்து செல்லும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்றிடும் வலிமைமிக்க சக்தியாக நஞ்சினை ஒழிக்கிடும் உணர்வாக நீங்கள் நுகரும் தன்மை பெறுவீர்கள். அத்தகைய அணுவின் தன்மை கருவாக உங்கள் இரத்தங்களிலே உருப்பெறும் சந்தர்ப்பமும் இப்பொழுது உருவாகின்றது. அப்படி இரத்த நாளங்களிலே அந்த அகஸ்தியன் பெற்ற மகா பச்சிலைகளின் மனங்கள் கருவுறும் அந்த உணர்வின் கருவிற்கு துருவ தியானத்தின் மூலம் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை நீங்கள் தினசரி அவ்வப்பொழுது நொடிக்கு நொடி மெருகேற்றி செருகேற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கேட்டு பதிவாக்கிய இந்த உபதேசத்தின் பல கலவைகள் கொண்டு இதுவும் அணுக்கருக்களாக உங்கள் உடலிலே அணுக்கள் அது பெருகத் தொடங்கும், உருவாகத் தொடங்கும். தியானத்தில் எடுக்கும் அருள் சக்திகளை இரத்த நாளங்களில் சிறுக சிறுக பெருக்க இந்த உணர்வுகள் ஒருங்கிணைந்து அரும்பெரும் சக்தியாக உங்களுக்குள் பெருகும். அகஸ்தியன் உடலிலிருந்து உருவாகி வெளிப்பட்ட அருள் உணர்வுகளை அவன் அக்காலத்தில் வெளிப்படுத்தியிருந்தாலும் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக பரப்பி வைத்துள்ளது. அதை நீங்கள் பெறுவதற்கு அதைத்தான் இப்பொழுது உபதேச வாயிலாக பதிவு செய்கின்றேன். அவை எண்ணத்தால் உருவாக்கப்பட்டதை உங்களுக்குள் உள் நின்று அது இயக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது. அகஸ்தியன் உணர்வுகள் உங்களை இயக்கத் தொடங்குகிறது. அதை நீங்கள் மீண்டும் எண்ணி எண்ணி அது அந்த அகஸ்தியன்பால் நம்முடைய நினைவுகள் செல்லும் பொழுது கண்ணின் கருவெளிக்கு வருகின்றது. ஆக யாம் சொல்லக்கூடிய நிலைகளை கண் உங்களுக்குள் பதிவாக்கி அந்த உணர்வை அகஸ்தியன் உணர்வை நுகரப்படும் பொழுது கண்கள் மூலமாகத்தான் பதிவாகின்றது. கண்களால் பார்க்க முடியவில்லை என்று எண்ண வேண்டியதில்லை. சொல்லும்போது நினைவு அகஸ்தியன்பால் சென்று கண்ணிற்கு நினைவு வரும்பொழுது பதிவாகின்றது. ஏனென்றால் ஹரி அறியக்கூடிய அறிவாக உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அதை அறியும் அறிவாக சூரியனால் அந்த காந்த புலனினால் கவர்ந்து இயக்க சக்தியாக கொண்டு வருவதுதான் அது. ஹரி கிருஷ்ணா, கிருஷ் என்றால் பதிவாக்குவது. அது இப்படி ஒரு முறைக்கு 2 முறை அகஸ்தியுணர்வை இப்படி நீங்கள் கண்ணின் நினைவு கொண்டு யாம் உபதேச வாயிலாக கொடுப்பதை பதிவாக்கிவிட்டால் அந்த பதிவானது அதே உணர்வு எண்ணமாக வரும்பொழுது ஹரி ராமா, ஹரி கிருஷ்ணா, ஹரி ராமா அந்த எண்ணத்தை மீண்டும் நீங்கள் நினைவு கொண்டு வந்து அதை கண்ணின் நினைவுக்கே கொண்டு வந்தால் ஹரி கிருஷ்ணா, ஹரி கிருஷ்ணா, ஹரி ராமா. கண்ணின் நினைவு கொண்டு எண்ணத்தின் மூலம் உள்ளுக்குள் பதிவாக்கி மீண்டும் எண்ணத்திலே கொண்டு வரப்படும் பொழுது பதிவின் நிலையை மீண்டும் நுகர்ந்து
உங்களுக்குள் அணுவின் கருக்களாக உருவாக்கும் திறனை பெறுகின்றீர்கள். கண்வழி அந்த அகஸ்தியனின் உணர்வை நுகரும் சக்தி பெறுகின்றீர்கள். நுகர்ந்த உணர்வுகள் உயிரோடு ஒன்றி உணர்வின் அணுவாக மாறி இரத்த நாளங்கள் முழுவதிலுமே அந்த அகஸ்தியமா மகரிஷி பெற்ற சக்தி வாய்ந்த உணர்வுகள் அணுக்கருக்களாக இரத்தத்திலே உருப்பெறும் தன்மையும் இப்பொழுது கருக்களாக உருவாக்கப்படுகின்றது. அகஸ்தியமா மகரிஷி பெற்ற நஞ்சினை வென்றிடும் பல கோடி தாவர இனங்களுடைய சக்தியும் நஞ்சினை வென்றிடும் அணுவின் தன்மையாக விளைந்து அவனிலிருந்து வெளிப்பட்ட மூச்சின் உணர்வலைகளும் உங்கள் உடலுக்குள் இப்பொழுது ஊடுருவுகின்றது. அது ஊடுருவும் பொழுது உயர்ந்த சக்திகளின் உணர்ச்சிகளை நுகர்ந்தெறியும் அறிவின் ஆற்றலாக பெறுகின்றீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் அந்த அகஸ்தியமா மகரிஷியின் அருள் உணர்வுகளை நுகரும் சக்தியும் அறியும் சக்தியும் வளர்க்கும் சக்தியும் வளர்ந்திடும் சக்தியும் இப்பொழுது உங்களுக்குள் பெருகுகின்றது. அந்த அரும்பெரும் சக்தி உங்கள் அருகிலே சுழன்று நீங்கள் சுவாசிக்கும் சுவாசத்தின் வழி கூடி உடலுக்குள் உடல் முழுவதும் உடல் உறுப்புகள் முழுவதும் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த அகஸ்தியமா மகரிஷி உணர்வுகள் இப்பொழுது பதிவாகி உருவாகும் சந்தர்ப்பம் உருவாகின்றது. ஆகவே அகஸ்தியமா மகரிஷி வெளிப்படுத்திய மனத்தின் தன்மைகளை நுகர்ந்து உங்களுக்குள் ஆக்கச் சக்தியாக அழியான சக்தியாக மெய் உணர்வின் ஆற்றலாக வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த அகஸ்தியின் உணர்வு உங்களுக்குள் சகலத்திற்கும் சகல நிலைகளுக்கும் அது ஒரு ஊக்கமூட்டும் சக்தியாக தீமையிலிருந்து விடுபடச் செய்யும் சக்தியாக மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக நஞ்சினை வென்றிடும் பேராற்றலாக உங்களுக்குள் இது அமையும். ஆகவே அகஸ்தியன் வாழ்ந்த காலத்திற்கு நினைவை செலுத்தி அவன் நுகர்ந்த பச்சளையின் மலங்களை நுகருங்கள். அதை நீங்கள் கவரும் ஆற்றலை பெறுங்கள். வளர்த்திடும் ஆற்றலாக வளர்த்த நிலையில் கொண்டு உங்களுக்குள் அகஸ்தியனை போன்றே அருமையான உணர்வாக அதை நீங்கள் பெற்று உங்களால் எளிதில் வளர்த்துக் கொள்ள முடியும் என்று அதை வளர்த்துக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை இந்த உபதேசத்திலே குருநாதர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள்.